கம்மியாக இருக்கும், கேள்விகள் கம்மியாக இருக்கும். நம்ம நம்ம எதிர்பார்த்தோம்னா எப்பவுமே ஸ்கூல் புக்கில் ஒரு 80% ஆச்சும் கவர் ஆகிடும். ஆனால் வந்து இது எங்கே வந்துருக்கு அப்படின்றதுனா ஸ்கூல் புக்கை தாண்டி நிறையா வந்துருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த 2025 அடிப்பட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு வேகம் இருக்கும். 2026 பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இப்போ 2026 டிஎன்பிசி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 20. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனாக வச்சுருக்கோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 20, 2025. அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து டிசம்பர் 20, 2025. எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2026 டிசம்பர் 20. அப்போ நம்ம இலக்கு வந்து ஒரு 1 இயர் நம்ம கையில் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்கு. அது என்னன்னா குரூப் 2. எல்லாமே டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஸோ டிகிரி முடிச்சிருக்கவங்க நம்ம எதையும் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 2வும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா குரூப் 2 வந்து குரூப் 2க்கும் குரூப் 4 என்ன இல்லை, பெருசாக வேறுபாடு இல்லை. குரூப் 2 இன்னும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து வரும்போது குரூப் 4 இன்னைக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா குரூப் 2 லெவல் தான் இருக்குது. அப்போ நம்ம குரூப் 2 ஏன் பண்ணோம்னா, ஏன்னா அது அக்டோபரில் வருது. குரூப் 2 லெவலில் படிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் என்ன இருக்குன்னா 2 மாதம் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா குரூப் 4 கிடைக்க வாய்ப்பு உண்டு, குரூப் 2 கிடைக்க வாய்ப்பு. நம்ம படிக்கிறதே வெறும் குரூப் 4 மட்டும் அப்படின்னா அது வந்து என்னன்னா சரிஞ்சு விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டமாக இருந்துச்சுன்னா சரிஞ்சிடும். உள்ளூரெல்லாம் உயர்வுகள், மற்றது தள்ளிலும் தள்ளாமல் நேர்த்து. அப்படின்னா என்னன்னா நம்ம வைக்கக்கூடிய ஏம் வந்து எப்படி வைக்கணும்னா பெருசாக வைக்கணும். அந்த பெருசா வச்சு அதில் மிஸ் ஆனா கூட அந்த அந்த முயற்சி நமக்கு என்ன பண்ணணும், ஒரு பெருமை தரும். இப்போ குரூப் 2வோ குரூப் 1வோ நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த முயற்சி மூலியமா நம்ம எது ஈஸியாக பாஸ் ஆகலாம்னா குரூப் 4 ஈஸியாக பாஸ் பண்ண வாய்ப்புகள் உண்டு. ஓகே, சரி. இப்போ எல்லாருக்கும் இந்த சோர்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு ஒரு பிரம்மம் ஒரு இது சொல்லுவாங்க, மாய தோற்றம் ஒன்று சொல்லுவாங்க. காணல்னு ஒன்று பார்ப்போம். அது காணல் என்னன்னா தூரத்தில் தண்ணி இருக்கும். ஆனால் வந்து இப்போ அது மாதிரி ஒரு ஒரு மித்து சொல்லுவாங்க. இந்த பல காலத்துல படிக்கலையா ஒரு மித்து, பெரிய டைனோசர் இருந்தது அந்த மாதிரி நம்ம சொல்றோம். டைனோசர்லாம் ப்ரூஃப் இருக்கு. ஆனால் ஒரு சில மித்து வந்து அப்படியே பரவிட்டே இருக்கும். அந்த மித்து என்னன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அது இப்போ சென்னை சிட்டியில ஓகேங்களா, இல்லை வந்து ஏதோ ஒரு சிட்டியில் உட்காந்துட்டு ஒரு பெரிய ஆக்கிறாங்களே ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பேட்சில் அந்த மாதிரி கிளாஸ்ல அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அங்கேயும் பாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் பாஸ் பண்ண இருக்காங்க. பட் அங்கே மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுறது கிடையாது. நம்ம சுற்றியே பார்ப்போம். ஊரக பகுதியிலேருந்து நிறைய பேர் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய இன்ஸ்டியூட்ல போயிட்டு நிலத்தை விற்று காட்டை விற்று அங்கே போய் படிக்க பார்ப்பாங்க. ஏன்னா ரியாலிட்டி என்னன்னா வெளியில இருக்கிறவங்க எல்லாமே அதை தான் ஒரு இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுதுன்னா விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா ஓகே இங்கே படிச்சா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மாய தோட்டம் இருக்குது. ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கிருந்து படிச்சவங்க என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான அவைலபிலிட்டி கிராமத்தில் இருக்கானா இல்லை. இப்போ நமக்கு வந்து இது சுற்று வட்டாரத்தில் இந்த ஒரு டிஎன்பிசி பயிற்சி மையமோ இல்லை ஒரு தேர்வு மையமோ இருக்கானா விளையாட்டுலையோ கர்நாடகையோ கிடையாது. ஸோ நம்ம இங்கிருந்து எங்கே போகணும்னா வேலூருக்கு போகணும். ஸோ இங்கிருந்து நம்ம வேலூர் போகிறதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் போயிட்டு வர்றாரு. ஸோ நம்மளை வந்து வீட்டில் போயிட்டு வரது செலவு இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும். ஸோ குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, இதையும் தாண்டி நம்ம படிக்கணும். ஆனால் ஏசி ரூமில் ஏசி ஒரு இன்ஸ்டியூட்டில் நல்ல இன்ஸ்டியூட்டில் உட்காந்துட்டு ஓகேங்களா, ஸோ 24 மணி நேரம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்களும் போட்டி போடுறாங்க. எதுக்கு, குரூப் 4. நமக்கு வசதியும் இல்லை, போயிட்டு வந்து ஃபெசிலிட்டி இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல லைப்ரரி அந்த மாதிரி அவைலபிலிட்டி கூட இல்லை. ஸோ நம்மளும் என்ன பண்ண போறோம்னா போட்டி போடுறோம். அப்போ நம்ம யார் கூட போட்டி போடுறோம்னு தெரியல. 10 வருஷம் கரைச்சி குடிச்சவங்ககிட்டையும் எல்லா வசதியும் இருக்கிறவங்ககிட்டையும் ஓகேங்களா இல்லாதவங்ககிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்ககிட்டையும் போட்டி போட போகிறோம். ஒருத்தனுக்கு வறுமையின் காரணமாக என்ன பண்ணணும், குரூப் 4 அடையணும்னு நினைக்கிறான், டிஎன்பிசியில் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறான். இன்னொருத்தருக்கு சுயமரியாதை. என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, அண்ணன் கவர்மெண்ட் வேலை இருக்கா, அப்போ நானே என்ன பண்ணணும் கவர்மெண்ட் வேலையில் போகணுன்ற ஒரு சுயமரியாதை. ஸோ வறுமைக்கும் சுயமரியாதையும் வச்சுதான் என்ன பண்ணுறாங்க, போட்டி போட்டுறாங்க. ஆனால் இன்னொன்று எடுத்துக்கணும், என்னதான் இருந்தாலும் யாரை நம்பி நம்ம உள்ள வந்தோம், ஒரு இன்ஃபுளுன்சரா யாரோ ஒருத்தவங்களை சொல்றாங்க நீ டிஎன்பிசி படி பாஸ் ஆகிடும்னு உங்களை சொல்றாங்களா, இல்லை. அவங்க சொல்லியிருப்பாங்க, 1000 சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்களா. ஆனால் நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். நமக்குள்ள என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு இது என்னால் எனக்கு படிக்கிற திறமை இருக்கு, நான் படிச்சா என்ன பண்ண பாஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உள்ள வந்திருக்கும் ஓகேங்களா. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள வந்ததுனால நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், எண்ணின் துணிக்கா கருமம் துணிக்கு என்பது உள்ள வந்துட்டீங்க. தப்பி தவறையே கூட என்ன பண்றோம், உள்ள வந்துட்டோம். இதுல இருந்து ஜெயிக்க என்ன பண்ண முடியாது, வெளியில போக முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல நம்மளை போய் கண்டக்ட் பண்ண முடியாத ஒரு தேர்வை நம்ம என்ன பண்றோம்னா நாம என்ன பண்றோம்னா இந்த சின்ன ஊர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தா வாகை ஃபவுண்டேஷனுக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா, ஏன்னா இது மாதிரி அவைலபிலிட்டி எல்லாருமே கிடைக்குமா, எல்லா இடத்துக்கும் ஒரு ப்ரீ டெஸ்ட்னு சொல்றோம், கட்டணம் இல்லை ஒரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க,
அது என்னால் எங்கனாலும் கொடுக்க முடியும். ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஒரு பிளேஸ் தேவை, நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. நம்ம உட்காந்து எழுதுறதுக்கு ஒரு ஏன் நம்ம இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் மெயின் எக்ஸாமில் போகும்போது பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம வீட்டிலேருந்தே டெஸ்ட் எழுதும். வீட்டிலேருந்து எழுதுற டெஸ்ட் எப்படின்னா 3 மணி நேரத்தை 3 மணி நேரம் முடிக்க மாட்டோம். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும், ஏதாவது சைடில் வந்து இது வரும், நம்ம கவனம் செலவிடும், திடீர்னு நமக்கு ஒரு மெசேஜ் வரும், ஃபோன் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பயிற்சி மையத்தில் உட்காந்து எழுதும்போது இதனால தான் இன்ஸ்டியூட்டில் அதிக பேர் பாஸ் பண்ணுறது காரணம் என்ன, அந்த பயிற்சி மையம், அந்த அந்த சுச்சுவேஷன், அந்த பிளாட்ஃபார்ம், அந்த என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 மணி நேரத்தை சரியாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமில் இப்படி இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமையும் ஒவ்வொரு தேர்வு நம்ம எப்படி எழுதணும்னா மெயின் எக்ஸாம் எப்படி எழுதுமோ அந்த மாதிரி இங்கிருந்து எழுதிட்டு போயிட்டோம்னா நமக்கு அந்த பதட்டம் அங்கே என்ன ஆகும், குறையும். ஓகேங்களா? இங்கிருந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இங்கிருந்து தவறுகளை இங்கிருந்தே திருத்திட்டு போனோம்னா அங்கே என்ன ஆகும், ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா இடத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நானுமே என்ன பண்ணால் படிக்கிறேன். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 படிக்கிறக்கூடிய நானும் ஒரு மாணவன் தான். ஸோ அப்போ எனக்கும் இந்த வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு நன்றி. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த நன்றி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம வெறும் வாயால் சொல்றது, இன்னைக்கு அதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம வெறும் வாயால் நன்றி சொல்றது நன்றி இல்லை. ஓகேங்களா? இது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாஸ் பண்ணி காட்டணும். பாஸ் பண்ணி காட்டுறது மூலியமா இந்த இன்ஸ்டியூட் இந்த ஒரு இதை நம்பி என்ன பண்ணுவாங்க, பல பேர் வருவாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை நம்பி தான் போய் 10,000 20,000 ஃபீஸ் கட்டினா தான் பாஸ் பண்ண முடியுன்ற இல்லை. ஓகேங்களா? நம்மளை சுற்றி நமக்காக இப்போ இவங்க எதுக்காக பண்ணுறாங்க, இந்த இது எதுக்காக பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போகட்டும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், நமக்கு மேலே இருந்து நம்ம சுற்றி இருக்கிற மாணவர்கள் நமக்கு மேலே போகட்டுன்ற ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ என்னோட தொடக்கமும் அதுதான். ஸோ நியூ டிஎன்பிஎஸ்க்கும் அதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நமக்கு எனக்கு நானே உருவாக்கிட்டது. என்னோட கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நான் தேர்தல் கொஸ்டின் எடுத்து டெலிகிராமில் போடப்பட்டது. அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்தோம். அப்படியே அவங்க 4 பேர் சேர்ந்து இன்னைக்கு இதான் வந்தது. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இது வந்து ஒரு அகாடமி கிடையாது. இது வந்து நியூ டிஎன்பிஎஸ் அகாடமி கிடையாது. நமக்கு நாமளே உருவாக்கிட்ட ஒரு குழு தான். சரி, இதில் நம்ம இணைட்டு இருக்கணும் அப்படின்னா இப்போ 100% இதில் சேர்ந்தனால பாஸ் பண்ண முடியுமா? கிடையாது. யாரால தான் பாஸ் பண்ண முடியும்னா உங்களோட சொந்த உழைப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களை முழுசாக நம்பி உள்ள வாங்க. இன்னைக்கு வந்துட்டீங்களா, மீண்டும் என்ன பண்ணக்கூடாது, எந்த டெஸ்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் எழுதிட்டு வராங்க. ஓகேங்களா? சென்னை பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து குக்கிராமத்துலேயே இருக்கோம். ஆனால் நம்ம சுற்றி எவ்வளோ வளர்ந்துட்டு போகிறாங்க. அப்போ அவங்களோட நம்ம போட்டி போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வை என்ன பண்ணணும்னா முழு மனசார உள்ளே ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு தொடங்குறேன்னா என்னைக்கு தான் நான் முடிக்கிறேன், குரூப் 2026 வரைக்கும் முடியும். ஓகேங்களா? எனக்கு இதில் கட்டாயம் என்ன ஆகும்னா, கட்டாயம் என்ன பண்ணணும், வெற்றி ஆகணுன்ற ஒரு முடிவோடு தான் உள்ள வரும். சரிங்களா? ஓகே சார், நமக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு சார் ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு, ஏன்னா எனக்கு வேறு எல்லாம் கிடைக்கல. என்னோட சொந்த ஊர் இருக்குது. என்னோட சொந்த ஊரில் கூட எனக்கு அங்கேயும் ஒரு இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கேயும் ஒருத்தரோட இந்த மாதிரி நன்றி கிடைச்சா தமிழ்நாடு முழுமே இந்த மாதிரி ஒரு இதை தொடங்கலாம் அப்படின்றத என்னோட